ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் க்ளீனிங், அதுக்கப்புறம் டிமார்ட்டில் நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் போயிருந்தோம். ஒரு 12 மணி போல் டிமார்ட்டில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோங்க. ஏன்னா குழந்த பிறக்க இன்னும் 2 வீக்ஸ் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் எசென்சியல் திங்ஸும் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேசிங் இந்த மாதிரி நமக்கான மீ டைம்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான். சரின்னு சொல்லிட்டு தான் இந்த டிமார்ட் குன்றத்தூரில் இருக்குது. பார்த்த டிமார்ட்லேயே இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பேசியஸாக, நல்ல பெருசு, திங்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக் கலெக்ஷன் மோஸ்ட்லி நான் டிமார்ட்டில் வாங்க மாட்டேன். பட் இங்கே பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லெதருமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த ஹேண்ட்பேக்கோட ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லுங்கள். 2 நான் வச்சுருந்தேன்னா நான் என்ன ஹேண்ட்பேக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கப்புறம் குழந்த வந்தவுடனே நம்ம ஸ்லிங் பேக்லாம் போட்டு கேஷுவலாக போகவும் முடியாது. இந்த மாதிரி பெரிய பேக்கில் டயப்பர் பேக்னு அது கன்வெர்ட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு தேவையான டயப்பரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, வைப்ஸு, வாட்ரு பாட்டில், பால் டப்பா, அப்பா எல்லாத்தையும் தூக்குற நிலமை வந்துடுமா. ஸோ அதனால நான் ஒரு பெரிய ஹேண்ட்பேக்கும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் குன்றத்தூரில் இருக்கிற டிமார்ட் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் நல்லாவே ரீசனபிளாக இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருந்தது. பட் எனக்கு டைம் இல்லை. அதே மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆணுச்சா, அதனால் நின்று பர்ச்சேஸ் பண்ண நேரம் இல்லை. ஸோ அதனால் நான் எதுவுமே வாங்கலை. மேலே போய்ட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தேன். இந்த சைடில் ஆர்கனைசருமே நல்லா இருந்துச்சு. 200, 150க்கு எல்லாமே சூப்பரான பிளாஸ்டிக் ஆர்கனைசர் நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வைக்க இடம் இல்லை. ரொம்ப போட்டு டம்ப் பண்ண வேணான்ட்டு நான் ஒரு 3 in 1 பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இது நல்லா இருந்துச்சு. பட் நான் வாங்கலை. என் ஹஸ்பண்ட் இது வேணாம், சும்மா 2 வாட்டி நீ அழுத்தி எடுத்தினா அது உடஞ்சி போய்டும், அந்த ஸ்க்ரூலாம் கழண்டுடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வாங்காமல் பார்த்துட்டு மட்டும் வந்தேன். யாராவது போகணும் அப்படின்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸு நல்லாவே ரீசனபிளாக இருந்துச்சுங்க. மேலெல்லாம் போயிட்டு ஒரு 1.5 hours 2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய பட்ஜெட் அங்கேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா 2000 தான். 2000 ரூபாய்க்குள்ளே ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். லக்கேஜை பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ இதுக்கு வந்துட்டு அப்படின்ட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பரவாயில்ல விடு, தேவையான திங்ஸ் தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களே ஏதாவது அனுபவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு மனசு ஆறுதலாவது இருக்கும். சரி, ஓகே, வாங்க இதெல்லாம் போயிட்டு வீட்டில் வச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும். கொஞ்சம் டிஸ்பேச்சிங் ஒர்க்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் இது எல்லாமே நான் அன்பாக்சிங் பண்ணணும். லன்ச்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேண்ட்பேக் தாங்க நாங்கள் வாங்கியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 அரௌண்ட் வந்துச்சு. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் 650க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. எனக்கு ஆனால் இது இப்போதைக்கு யூஸ் ஆகாது, நல்லாவே தெரியும். பட் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போகிறேன் அப்படின்னா சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். கிளாத் நல்ல ஒரு லெதர் மாதிரி இருந்துச்சு. லெதர்னால் பியூர் லெதர் கிடையாது, பட் மிக்ஸில் இது மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் குவாலிட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேக் சாயாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு 4 சைடும் கொஞ்சம் ஹூக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஜிப்புமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஜிப்பும் இருந்துச்சு. இது ஆர்கனைசர். நம்ம ஹாஸ்பிட்டல் பேக்லாம் இப்போ ஆஸ் யூஷுவல் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவைப்படுமேன்ட்டு இந்த பேக். அதுக்கப்புறம் ட்ராவல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸு இல்லை பசங்களோட திங்ஸு ஏதாவது இதில் வச்சுக்கலாம். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 200 வந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஃபைனலி நான் வாங்கின பெரிய ஹேண்ட்பேக் இது தான். இதில் உள்ளர 2 ஜிப்பு, அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு. டயப்பர், வாட்ரு பாட்டில் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெரிய ஹேண்ட்பேக் இருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500 வந்ததுங்க. உள்ளே நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஹேண்ட்பேக்கோடு தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு யூஸ் பண்ணல. எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சாச்சு. பாப்பாலாம் பிறந்து வெளில தூக்கிட்டு போகிறப்ப இதெல்லாம் எடுத்துக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். இதோட கலர் நல்லா இருக்குல்ல, மாதிரி லைட் ஆரஞ்சு ரெட்டிஷும், அதுக்கப்புறம் பிளாக் ப்ரௌன் அது மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் எசென்ஷியல் திங்ஸு, என் பையனுக்கு ஒரு ரோலிங் சீப்பு வாங்கியிருந்தேன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேடிஸ் பர்ஃப்யூமு. இதுவுமே ஆஃபரில் இருந்துச்சு. பை 1 கெட் 1 அந்த மாதிரி ஆஃபரில். நம்ம ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டோல்லாம் மேலே ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் போயிருந்தேன்ல, அங்கே நல்லா இருந்தது. ப்ரைஸுமே 150 அது மாதிரி இருந்துச்சு. டவல்ஸ் வந்து ஒரு 3 கிட்ட வாங்கியிருந்தேன், தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. இது வந்து 99, அதுக்கப்புறம் 150, 200 அந்த மாதிரி. டர்க்கி டவல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி எனக்கு டர்க்கி டவல் யூஸ் பண்ண பிடிக்காது, காட்டன் டவல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் 2 டவல் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிளாங்கெட். குட்டி பாப்பாவுக்கு வந்து பெட்ஷீட் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால வந்து ஒரு உள்ளனில் ஒரு பெட்ஷீட்டு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 இருந்துச்சு. டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டவல்ஸ் இதெல்லாமே ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்கும். நான் வாங்கின 3-in-1 மல்டி பாக்ஸ் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து மேலே மூடி வந்து நல்லா உங்களுக்கு ஏர்டைட் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால பசங்களுடைய மெடிக்கல் திங்ஸ்லாம் வைக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது ஹஸ்பண்டோட பர்ஃப்யூம். அவர் இது தான் வாங்குவார் மோஸ்ட்லி. வந்து இப்போ வாங்க போனதே இது தான். இந்த பர்ஃப்யூம் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அங்கே மட்டும்தான் பை 1 கெட் 1 கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கிட்டாச்சு. அப்புறம் பட்ஸு, ஜெய்யிக்கு வந்து லோஷன், அதுக்கப்புறம் பாப்பாக்கான தேவையான திங்ஸும் வாங்கியாச்சு. சாருக்கு வாங்காமல் எப்படி, அதனால் அவருக்கு ஒரு டேபிள் டென்னிஸ் பேட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 219 இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு டாய்ஸ் கம்மியாக தாங்க இருந்தது. ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? 10% தான் ஹாப்பியா? 100 தானா? 1000 தானா? 10,000 தானா? 100,000 தானா? 1000 சரி, அடுத்த கட்டப்பை பார்க்கலாமா? இந்த கட்டப்பை ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். வீட்டுக்கு வந்து தேவையான பிஸ்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஜூஸஸ் அது மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த கேக் நல்லாயிருக்கும். எலைட்டில் வர எல்லா சாக்லேட் கேக்கு, இந்த கேரட் கேக் இது எல்லாமே அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேக், அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட்ஸ் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பியை விட டிமார்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ரஸ்க்கு இப்போயும் நல்லா சாப்பிட்லாம். குழந்த பிறந்ததுக்கப்புறம் பால் நல்லா ஊறுறதுக்கு வந்து ப்ரெட்டு, ரஸ்க்கு, பன்னு இது தான் பாலில் நினச்சி சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ தான் நல்லா பால் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கலை. ஸோ இப்போதைக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்காக தான் ரஸ்க்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஜூஸ், இன்ஸ்டன்ட் ஜூஸஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் ரஸ்னா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து ஆரஞ்ச் ஜூஸ். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். அப்புறம் குலோப் ஜாமுன்லாம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எம்டிஆர்லாம் பை 1 கெட் 1 போடுவாங்கள்ல, அதுதாங்க வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் என்னால் கடையிலலாம் போயிட்டு நின்று வாங்க சுத்தமாக வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது. இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வந்தேன். ஒரு 1.5 hours சாலிடாக கூட இப்போது நிற்க முடில. பேபி மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே அடி வயிற்றில் வந்து முட்டுற ஃபீலாகவே இருக்கா. ஸோ அதனால் என்னால் நிற்கவே முடியல. இல்லை உயிர் மூச்சு. ஆமாம், இது போடான்னு தெரியுமா? இதெல்லாம் மூச்சு இருக்காது, எவன் மூச்சு போயிடும். டிஷ்யூ பேப்பர் பாப்பா வரல, அடிக்கடி ஆயிலாம் துவைக்கணும் இருக்காது. அப்புறம் சிஸ்டர் இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பாப்பாவுக்கு கட் பண்ணணும், அதனால் ப்ரெஷ்ஷு ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு பேக் பண்ணணும். அதனால இதெல்லாம் வாங்க சொன்னது ஒரு ஆள். இது வந்து பாப்பாக்காக ஒரு பவுடர் டப்பா மட்டும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். இது வந்து லோஷன், இது வந்து பவுடர். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வைக்கிறதுனால. அப்புறம் என் பையனுக்கு பிடிச்ச குர்த்தா, அவனுக்கு வந்து எனக்கு ஒன்று. அப்புறம் பேண்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ஒரு சாக்லேட்டை வந்து என் பையன் பையனுக்கு தெரியாமல் ஏற்கனவே ஒளி வச்சுட்டேன். அது இல்லாத போது தான் எடுத்து சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். பொய் அவ்வளோ பொய் வடிவத்துற கதை தான். உண்மையாங்க, நமக்கு திடீர்னு வந்து பிளான் பண்ணாமல் ஒன்று வாங்கும்போது எல்லாமே தேவையான திங்ஸை செலக்டடாக தான் போய் வாங்கினேனே. ஆனால் ஏன் இவ்வளோ பில்லு வந்துச்சு அப்படின்னு தெரியல. இல்லை பில்லை பாரு, நீ வாங்கினதெல்லாம் பில்லு போட்டிருக்காங்களான்னு பாரு, அப்புறம் தெரியும். நெக்ஸ்ட் vlogல வந்து பாப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணணும். எனக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு வந்து நைட்டுக்கு நீ எடுத்துகிட்டு போக மாட்டேடி, நான் வந்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்து வைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஓகேவா?
ஒய்ஃபு கன்சீவாக இருந்தால் எல்லா ஹஸ்பண்ட் தான் பேகு தூக்கணும். இப்போ நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, அப்புறம் டிமார்ட்டில் வந்து வரும்போது பன்னீர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா, சூப்பராக பன்னீர் மட்டர் மசாலா. எப்படியா இருந்தாலும் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும். பெட்டராக தான் இருக்கும். கொண்டக்கடலை ஊற வச்சுட்டாங்க. நாங்கள் போயிட்டு சமைக்க போகிறேன். வாங்க அப்படியே ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. பாய்.